ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்பூஸ் கிச்சன் சேனல்ல எப்படி வெண்டைக்காய் மசாலா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காவை இப்படி ரெண்டா வெட்டி அது நடு வரைக்கும் கத்தியை வச்சு வெட்டிக்கோங்க. வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல நீங்க வச்சிருந்த கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து வெண்டைக்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணி தனியா வச்சிருங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி செஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் வச்சிடுறேன். நீங்களும் எல்லாத்துக்கும் வச்சிருங்க இதே மாதிரி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காவெல்லாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு அடுப்புல ஃபயர் ஆன் பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. போட்டு அதை வதக்குங்க. இப்ப ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப இதுல வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ற நேரத்துல பக்கத்துல எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல நம்ம போய் இது பண்ணலாம் வெண்டைக்காவை. இப்போ இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவாக இப்போ நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். பக்கத்துலேயே இதில் வெண்டைக்காவும் இதுவாயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. வெங்காயம் இப்போ வதக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் உப்பு பிடிங்க. வேகமாக வதங்கிடும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போறேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதுல 1/2 ஸ்பூன் பச்சை மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள்,
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் வறுத்து வச்ச வெண்டைக்காயை போட்டுருங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலா ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க. இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நிறையவே வச்சிருக்கேன், நிறையாவே போட்டுடலாங்க. நிறையாவே நீங்க அதிகமா கொத்தமல்லி போட்டாலும் ஒன்றும் இல்லை, டேஸ்ட் தான். இது வந்து நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வேர்த்து போச்சு ஃபுல்லா. பாருங்க எப்படி வேர்த்து போயிட்டேன்னு. நீங்க எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. என்னோட வாசனைக்கு ஸ்கூபி சப்பு கொட்டுது. பாத்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கிட்டு பாருங்க, சப்பு கொட்டிட்டு இருக்கு. டேஸ்டான வெண்டைக்காய் மசாலா ரெடி.